ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ்டர் சமையல். இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை சட்னி. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு மண் சட்டி எடுத்து அதை நல்லா காஞ்சதும் ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். கையில் எடுத்திங்கன்னா ஒரு 3 பிடி எடுத்துக்கோங்க. கையில் மொத்தமாக பிடிச்சிங்கன்னா 3 பிடி வரணும், அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த வேர்க்கடலை நல்லா அந்த தோல் அந்த சட்டியிலேயே நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ அது தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே கடாயில் நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு 6லேருந்து 7 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். வரமிளகாய் ஸ்டார்டிங்கில் என்ன ரெட் கலரில் இருந்துச்சோ அதை விட கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நான் ஒரு மீடியம் சைஸ் 2 மீடியம் சைஸ் ஆனியனை நான் நறுக்கி சேர்த்துருக்கேன். 4 நாளாக சேர்க்கறத விட இந்த மாதிரி நீங்கள் அரிஞ்சு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வரும். அது கூட சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு நம்ம புளி சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வதக்கலாம். இந்து உப்பு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம நார்மல் உப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1 ஸ்பூன் நார்மல் உப்பு போடுறோன்னா, இந்து உப்பு அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும். நான் அதுதான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த சால்ட்டாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகி வரணும் இந்த அளவுக்கு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம முன்னாடி வறுத்தோம் இல்லைங்களா வேர்க்கடலையை, அதை நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கோர்ஸாக எடுத்துக்கோங்க, ரொம்ப ஃபைனாக அரைச்சிட வேண்டாம். இது கூட நான் ஒரு 3 சில் அளவு நான் தேங்காய் எடுத்திருக்கேன், பொடி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் துருவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த வேர்க்கடலையும் தேங்காயும் நான் தண்ணியெல்லாம் ஊற்றலை, கொஞ்சம் கோர்ஸாக தான் அரைச்சிருக்கேன். அது கூட மற்ற இன்க்ரீடியன்ட் எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், புளி, மிளகா இதெல்லாம் சேர்த்தேன் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிட தோசை வேணும் இல்லைங்களா, அதனால நான் குட்டி குட்டியாக தான் ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு குட்டி தோசை வரல, இந்த அளவுக்கு தான் வந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் இந்த சட்னி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான ஒரு சட்னி. வாவ்! ரொம்பவே சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா? நல்லா கலர்ஃபுல்லா. ஒரு மைல்டான ஒரு கலர்ல. சாப்பிடுறதுக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோவே அப்லோட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப்